அன்பார்ந்த ஆஸ்ட்ரோ பக்தி சேனல் நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வணக்கத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அன்பார்ந்த அன்பர்களே, தை மாத பலன்களை பார்க்கும்போது தை மாதத்தில் நமக்கு பொறுத்த வரைக்கும் விடுகாலம் பிறந்தாச்சு. ஒரு கீழ்நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஞானம் ஒரு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இப்படியே காலத்தை ஓட்டிகிட்டு இருக்காமே நமக்கு விடுகாலம் வராதான்றவர்களுக்கு கண்டிப்பாக விடுகாலம் வந்தாச்சு. இதுவரைக்கும் எப்படியோ அல்லல் பட்டு வழி தெரியாமல் தின்னாடி போனவர்களுக்கு தை பிறந்தால் வழி பிறக்க சொல்கிற பழமொழி உண்மையாக நிரூபிக்கப்படுறது. இந்த சமயத்தில் செவ்வாய் வக்கரமாக இருப்பார், குரு வக்கரமாக பற்றி கவலை இல்லை. ஒருத்தர் நமக்கு பணம் தரல ஏமாத்தினான்னா நம்ம எப்படி வாங்குவோம் அப்படி வாங்கணும். அதுதான் செவ்வாய் வக்கரமாக இருக்கார். குரு வக்கரமாக இருக்காருன்னா நம்ம எப்படி இருந்தால் குரு வக்கரம் இந்த நிலையில் இருந்தாருன்னா கிடைக்கிறது கிடைக்காது போய்டுறது. அதனால் குரு வக்கரமாக இருக்கிறதுல இந்த தை மாதத்தில் குரு வக்கரம் நிவர்த்தி ஆகிடுறார், கவலைப்பட தேவையில்லை. ஸோ தை மாத பலன் பார்க்கும்போது ஒரு அனுகூலம்னா குரு வக்கரமாக வெளியில் வந்துடுறார். நமக்கு விடுகாலம் பிறந்துருத்து. நமக்கு சாமர்த்தியத்தை யார் கொடுப்பா? செவ்வாய் வக்கரமானாலும் சாமர்த்தியம் கிடைக்கிறது, இல்லைன்னா வராது. நம்மளாவது எழுந்து போய் வாங்கி செஞ்சு பண்ணி சுறுசுறுப்புன்று வர்றாரு. ஆத்திரம், கோபம், உணர்ச்சி, வேகம், புத்தி பொருளாக தான் முடியும். அதுக்காக அப்படி வச்சிருக்காரு. ஸோ அதோ நமக்கு எப்படிலாம் வழிகாட்டினா நல்லா நடக்கும்னு தெரிஞ்சு தான் நல்லா பண்ணிருக்காங்க. அந்த இன்னொரு பெரிய அனுகூலம் நமக்கு என்னென்னா, குரு வக்கர நிவர்த்தி ஆனோன்னா பலமாயிடுறாரு. தை மாதத்தில் குரு வக்கர நிவர்த்தி ஆகிறதுனால மாத கடைசி தான் 29 11 பிப்ரவரி தான் ஆறார். அதை பற்றி கவலை இல்லை. அது வரைக்கும் நமக்கு வேண்டிய காலத்தில் நமக்கு வேண்டியதை சுதாரிக்கணும் இல்லையா? ஒரு 2 நாள் கொடுத்தா கூட போதும், 5 நாள் கொடுத்தா கூட போதும், நம்ம வாழ முடியும். கொடுக்காமலே இருக்கிறதுக்கு கொடுத்து சந்தோஷமாக வச்சுக்கிறோமோ இல்லையோ அனுபவின்னு சொல்லி கொடுத்துட்டாலே போதும். நம்ம பார்த்துப்போம். நமக்கு அந்த வகையில் குரு நிறைய கொடுக்குறார். அதில் என்னென்னா தை மாதத்தில் பொறுத்த வரைக்கும்னா உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த ராகு தனியாக இருப்பார். அது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை பொறுத்த வரைக்கும் கிரகச்சி கோச்சாரம் சொல்கிறேன். ராகு எப்போதுமே மீனத்தில் இருக்கார். அது புது வருஷத்தில் தான் ராகு பேருவார். குரு அதுக்கு பிறகு பேருவார். அது வரைக்கும் ராகு மீனத்தில் இருப்பார், கண்ணியில் கேது இருப்பார். அந்த ராகு மீனத்தில் இருக்கிறது என்ன அட்வான்டேஜ்னா குருவை நேர பார்த்துட்டே இருப்பார். அவ்வளோ சொல்லவும் இல்லை, சித்திரை மாதம் வரைக்கும் பார்த்துட்டு இருப்பார். அதனால் நம்ம எப்போதுமே இந்த அரசாங்க சம்மந்தப்பட்ட இளைஞர்கள் இருக்குது அத்தனை பேருமோ பெரிய பெரிய மாஃபியா கும்பல் விலையை சொல்லித்தான். ஆனால் நம்ம எப்படி சாமர்த்தியம் தப்பிக்கணுமோ அப்படி தப்பிச்சிட்டோன்னா 4 காசு குரு கொடுக்கறது ரத்தப்படாமல் அமைக்க வச்சுக்கலாம். ஒன்றும் பிளாக் பண்ணி வச்சுக்கணும், இல்லை சாமர்த்தியமாக இன்னொருத்தம் வேலை எழுதி வைக்கணும். எங்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு காமிக்கணும். அதுதான் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் முடியும். சாமர்த்தியத்தை இல்லைன்னா உங்களால் வாழ முடியாது. நேரடியாலாம் எதுவும் பண்ண முடியாது. இப்போ குரு கொடுக்க போகிறது எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ கொடுக்க போகிற குரு உலகத்தில் இல்லை அதிசயமாக தை மாதத்தில் ஆரம்பித்து மாசி பங்குனி 2 மாதம் உங்களுக்கு வேர்ல்டு பேங்கெல்லாம் காலியாகி நம்மக்கிட்ட வந்துடும். அங்கங்கே இருக்க பணம்லாம் நம்மகிட்ட வந்துடும். எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்க அது போய் பிளான் பண்ணுங்கள். அந்த அளவுக்கு கொடுக்க போகிறார். அந்த அளவுக்கு செயல்பாடு. சுக்கிரன் வேறு போய் வீரத்தில் உட்காந்துக்க போகிறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக செம்ம சுக்கிரன் ராகு சேர்ந்துப்பார். சனீஸ்வரர் இப்போதைக்கு பேர போகிறதில்லை, கவலைப்பட வேண்டாம். ஆனால் தற்போதைக்கு இந்த ராகுவோட சனீஸ்வரர் இருக்கார். சனீஸ்வரன் மக்கரெல்லாம் முடிஞ்சு போச்சு, கவலைப்பட வேண்டாம். சனி சேர்ந்து நமக்கு சனி ஒருத்தரை தான் நமக்கு கொடுக்க முடியும். ஏழை பங்காளன், அதுக்காக அவர் ஏழை இல்லை. நம்ம ஏழை பங்காளன் கொடுக்குறான்றதுக்காக நம்மளை உயர்த்தத்துக்கு பார்க்குறாரு தவிர நீ ஏழையாக இருக்கிறதுக்காக பண்ணவே இல்லை. அடுத்தடுத்து மேலே போகணும். 10ஆம் கிளாஸ் டீச்சர் சொல்லி கொடுத்தாருன்றதுக்காக 10ஆம் கிளாஸில் அவர் இருப்பான்றதுக்காக நம்ம அவர் அப்படி இருப்பான்றதுக்காக நம்ம அப்படி இருக்கக்கூடாதுன்னு மேலே வரத்தான் சனீஸ்வரர் அந்த அளவுக்கு பாடுபடுறாரு. உழைச்சி நேர்மையாக எப்படி 4 பேர் சோறு போட்டு 4 பேருக்கு இண்டஸ்ட்ரியில் டெவலப் பண்ணி பண்ணுறதுக்கு அந்த எப்படி அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வேலை செய்கிறதோ அந்த மாதிரி நம்ம தயார்படுத்தினா தான் நாம்ளும் வாழ முடியும், மற்றவங்க வாழ வைக்க முடியும், தப்பிக்க முடியும். சொத்து பத்து வாங்க கஷ்டம் இல்லை, எவனா ஏமாற்றி கூட வாங்கிடலாம். அது எப்படி நிர்வாகம் பண்ணுறது தான் கஷ்டம், நம்ம கையில் வச்சு தக்கிறது கஷ்டம். அது மாதிரி சொத்து பத்துகள் நிறைய வாங்குவீங்க. இந்த அதில் பெரிய அதிர்ஷ்டம் சொத்து பத்துகள் நிறைய வரும். கடன் குறைஞ்சிரும், புதிய கடன் ரொட்டேட் ஆகும். இதான் சொன்னேன், கடன் நிவாரத்தின்றது ஒன்றும் இல்லை, புதிய கடன் வாங்கிறதுக்காக வரக்கூடிய விளைவுகளுக்காக பண்ணக்கூடிய விஷயம். பழைய திருப்பி போட்டு புதுசு வாங்கினா நீங்கள் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ண முடியும். இதெல்லாம் நான் சொல்லணும் அவசியம் இல்லை, அவங்களுக்கு தெரியும். வசதியாளர்களுக்கு டேக்ஸ் பற்றி தெரியும்,
நம்ம நாடு பற்றி தெரியும், அதனால் நான் சொல்லணும் அவசியம் இல்லை. அது பார்த்துக்கோ சாமர்த்தியம். கூடுமான வரைக்கும் அரசியலில் நுழையாமல் இருந்தால் போதும், அவ்வளோதான். வேறு ஒன்றும் சொல்ல வரதில்லை. இந்த மாதத்தில் பொறுத்த வரைக்கும், தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கிரகங்கள் பார்க்கும்போது ராகு கேதுக்கள் அந்த மீனத்திலையும் கண்ணில் இருப்பாங்க. குரு வக்கரம் முடிஞ்சு பக்காவாக பலமாக இருப்பார். ராகு பாறை இருப்பார். அதே குரு கண்ணியில் பார்ப்பார். தோஷம் போயிடும். ராகு தோஷத்தை உண்டாக்கினாலும் குரு பாறையினால் தோஷம் போயிடுறது. புரியுதுங்களா? எப்படி அக்கௌண்ட்ஸ் ஸ்பேர் பண்ணால் அந்த இது ஆட்டோமேட்டிக்காக அந்த இன்கம் டாக்ஸ் கட்டி பணம் திருப்பி வாங்கிக்கிறோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி வாங்கிக்கலாம். அந்த மாதிரி அமைப்பு தான் வச்சுருக்காரு. வெளிப்படையாக சொல்கிறேன், இது புரியறதுக்காக சொல்கிறேன், அதுக்காக அப்படியெல்லாம் மேலே கிடையாது. உங்களுக்கு புரியுன்னு சொல்ல வரேன். கிரகநாதர்கள் விட்டால் தான் வேறு வழி கிடையாது. அவன் கொடுத்தா தான் உண்டு. உலகம் ஃபுல்லாக ஜீரோ ஆகினதே இவர் தான். குரு வக்கரமாகி போகிறதுனால உலகம் ஃபுல்லாக ஜீரோ ஆச்சு. ராகுக்கு எதுக்கள் குருக்கு துணையாக இருக்கிறது மட்டும் இல்லை, உலகத்தை யார் சம்ரட்சிக்கிறாரோ அவர் கூட இருப்பார். இத்தனை தேவதைகள்லாம் இருக்காங்கன்னா அத்தனை தேவதைகளும் இங்கிருந்து ஆப்ரேஷன், மெயின் ஆப்ரேஷன் பாரத பூமியில் தான். வெளிநாடெல்லாம் கிடையாது. அங்கே சம்பாதிக்க போகலாம், கொள்ளலாம், மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணலாம், கொள்ளலாம். அதுதான். ஸோ படிப்பு வசதி வாய்ப்புகள் எல்லாமே அது தகுந்த மாதிரி பசங்க படித்து மேலே வரும். நீங்கள் ஸ்பெஷலாக அட்டென்ஷன் பண்ணணும் அவசியம் இல்லை. கூடுமான வரைக்கும் கெட்ட பழக்கத்தில் போகாமல் இருக்க பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். வேறு ஒன்றும் சொல்லலை. அந்த சுதந்திரம் இருக்கிறதுக்காக வேண்டி கூடுமான வரைக்கும் கொஞ்சம் பக்தி பிரேமையோடு நடந்து கொண்டு பசங்களை ட்ரெயின் பண்ணுறது நல்லது. குழந்தையோட நம்ம கலாச்சாரத்தில் பின்பற்றி வாழ்ந்தால் நமக்கு ஒருவேளை நல்ல திருப்தியாக வாழ முடியும். பணம், பொருள், அந்தஸ்து, சாப்பாடு போடாது, போதைப் பொருள் மாதிரி அது மாதிரி கிரக அமைப்பில் பொறுத்த வரைக்கும் எல்லாமே அண்ணா இருக்காங்க. அதாவது சனீஸ்வரனோட ராகு இருப்பார். இப்போதைக்கு ராகு வரல, சனீஸ்வரன் இருப்பார். அது சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சுக்கிரன் சனி இப்போதைக்கு இந்த மாதத்தில் இருப்பார். சுக்கிரன் சனி இந்த மாதத்தில் இருந்து உடனடியாக நமக்கு மேலே போயிடுவார். சுக்கிரன் சனி இருந்து 2 பேரும் உட்காந்துருக்காங்க. அது சுக்கராச்சாரியர் மேலே போன உடனே முதல் காரியம் என்ன பண்ணுவார்னா குருவோட ராசி பரிவர்த்தனை. இப்போ தெரிஞ்சுதா? வல்லரசு நாடுகள்லாம் ஜீரோ ஆகி நம்ம சின்ன அரசு நாடாக நம்ம ஆள்கிட்ட ஹேண்ட் இன் க்ளோவ்ஸ் வச்சுப்பாங்க. பொதுவாக சொல்கிறாரு. அப்படின்னா அர்த்தம் மேலே போய் எகிரி குதிச்சவங்க கீழே வந்து நம்மளை பிடிச்சின்னு மேலே ஏறுறான். நம்ம ஏறணும்னு நமக்கு புத்தி வரணும். நம்மளை பிடிச்சி மறுபடியும் மேலே ஏறினான்னா நம்ம கீழே தான் இருப்போம். இதுதான் லாஜிக்கு. புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அந்த அளவுக்கு சுக்கிரன் குரு ராசி பரிவர்த்தனை. குரு யாருக்கு இருக்காருன்னா சுரர்களுக்கு, நம்ம மாதிரி 2ஆம் கட்டானக்கும் இருக்குது. சுக்கராசி யார் இருக்கிறன்னா கேட்க வேணாம், யாருக்கெல்லாம் இருப்பாங்க உங்களுக்கு தெரியும். அதனால் இருக்கும்போது அந்த 2 50-50 பண்ணிக்கிற அளவுக்கு பலமாக இருக்கும். அந்த அளவுக்கு பிரமாதமாக இருக்கும். சித்திரை மாதம் வரைக்கும் குரு சுக்கராச்சாரியர் கண்ணியில் இதில் மீனத்து போயிருப்பார். என்ன சம்பாதிக்கலாம் அவங்களுக்கு பாருங்கள். என்னென்ன உண்டோ அத்தனை போகபாய் கற்பனையிலேயே போன்றது நடவடிக்கை வரைக்கும் எல்லாம் வரும். அடேங்கப்பா, சனீஸ்வரர் கும்பத்தில் உட்காந்து சொல்லப்படாது, நன்னாவே செய்கிறாரு. ஸோ அத்தனை விஷயத்துலையும் நமக்கு பெரிய அனுகூலம் இருக்குது. அந்த மற்ற செவ்வாய் வந்து ஆட்டோமேட்டிக்காக போய் கடகத்தில் உட்காந்துட்டு வக்கரமாகி பலம் கொடுக்குறாரு. சாதுவாக இருந்தால் காரியாக சொல்லிட்டேன். அப்போ சாதுவாக இருக்கிறதுக்கு எப்படி அடித்து நொறுக்கினா வலுவாரார் அப்படின்றத கடகத்தில் நீச்சம் வக்கரமாகி மறுபடியும் பலம் உண்டாருது. சுக்கர் கடகத்தில் செவ்வாய் நீச்சம், வக்கரமானா பலம். அந்த பலம் எதுக்கு வருது? விட்டதப்படி விடாத நெருக்கு பிடி, அது பிறகு பார்த்துக்கலாம். இன்னைக்கு அளவு இல்லை, இத்தனை வருஷம் என்ன பண்ணீங்க, இப்போ பண்ணி பார்த்துக்கலாம். பாவமாவது புண்ணியமாவது அப்படி தூண்டி விட்டு ஒரு அமக்களம் பண்ணி நீங்களும் பெரிய அப்படியே பில்லியனர் ஆகலாம். இதான் இந்த பொறுத்த வரைக்கும். இதுக்கு மேல் மற்ற கிரகங்கள் பற்றி தேவையில்லை. இனி ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, தை மாதம் அப்படின்னு பார்க்கும்போது, தை மாத பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது சப்தமத்தில் சனீஸ்வரர் உட்கார்ந்துருக்காரு அப்படி கேட்கலாம். எங்கே உட்கார்ந்தாலும் சனீஸ்வரர் தன்னுடைய கஷ்டம் கொடுக்கணும்னா கொடுப்பார், உங்களை உயர்த்தணும்னா உயர்த்துவார். அதனால் இந்த 7ஆம் நாள் சனி, 8ஆம் சனி இதெல்லாம் வந்து பார்த்துருந்தானா வாழ்க்கையில் பயம் வந்துடும். அது எப்படியா இருந்தாலும் நல்லது கெடுதல் கொடுக்கணுன்னா மொத்தமாக முடிச்சிடலாம். அப்படிலாம் கிடையாது. நமக்கு ப்ரிகாஷன், கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும், அவ்வளோதான். லெதார்ஜிக்காக இருக்கக்கூடாது. டைம் எலிமெண்ட்டை பயன்படுத்தினா மலை மேலே வரலாம்.
டைம் எலிமெண்ட் பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம கஷ்டங்கள் வரும்போது டக்குன்னு சமாளிக்கலாம். அதுக்கு தான் கொடுக்குறது தவிர வீணாக கலவரப்பட்டு மனசை போட்டு உடச்சிக்காதீங்க. மேலும் நம்மளை கஷ்டத்தையே கொடுத்து நசுக்கிறதுக்காக பகவான் நம்மளை படைக்கலை. ஒவ்வொரு கஷ்டமும் ஒவ்வொரு துளி கஷ்டமும் நீ படுற பிரயத்தனம் மேலே மேலே வரத்துக்கு தான். உன்னோட சேர்ந்து 4 பேரோடு நன்னா அனுபவிக்கணுன்றதுக்காக தான் ஒவ்வொழியாக செய்யப்பட்டது தான் அந்த கஷ்ட நஷ்டங்கள் கொடுக்குறாரு. அதனால் சனீஸ்வரரை பற்றி நன்றி பயப்பட வேண்டாம். அவர் தான் மருந்து. அவர் பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். அதனால் சனீஸ்வரர் சப்தமாதி அவருக்கு சனீஸ்வரர் சப்தமத்தில் உட்கார்ந்துருக்கார். கொஞ்ச நேரத்தில் சுக்கராச்சாரியார் கூட போயிட்டு உட்கார்ந்துருக்கார். சுக்கரர் உட்கார்ந்துருக்கார், சனீஸ்வரன் உட்கார்ந்துருக்கார் கும்பத்தில் சப்தமத்தில். சுக்கரன் 7ஆம் வீட்டில் போய் உட்கார்றாரு. இதெல்லாம் பாடங்கள் படிக்கலாம். அதனால் அது பற்றி இல்லை. நம்மளோட ஒரு பொண்ணு பழகிறோன்னா ஐயோ அவனோட பழகின்ற கலை எதா பண்ணிட்டேன் என்ன பண்ணுறேன் நினைக்கிற மாதிரி தான் அது தப்பாக மனசை போட்டு குறைஞ்சிக்கிற தப்பு. அதே மாதிரி சுக்கரர் உட்கார்ந்துருக்காருன்னா தாழ்மைக்கு ஆபத்து வருமா அப்படின்னா தோணும். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சுக்கரரோட சனீஸ்வரர் உட்கார்ந்துருக்கார். தாயினுடைய வேதனை சனீஸ்வரர் மட்டும்தான் தெரியும். அவர் தான் கர்ப்பத்தையே சனீஸ்வரர் தான் பார்க்குறார். குழந்தை குட்டி இது மேலே அனுப்புறது கொள்வது வாழ வைக்கிறது எல்லாம் சனீஸ்வரர் தான். கொஞ்சம் செவ்வாயை கூப்பிட்டாருன்னா ஒரு பொண்ணு பெருசாகிடும். வெந்தம் கொஞ்சம் ஓவராக கூப்பிட்டாருன்னா இன்னும் போடுன்னா நாசமாகிடும். இன்னும் ஓவராக போட்டார்னா மர்டரே ஆகிடும். அதுவே மர்டர் ஆகிடும். இது மாதிரிலாம் நிறைய இருக்குது. இது மாதிரிலாம் குணங்களுக்கு தகுந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ண வேண்டியது சனிக்கும் செவ்வாய்க்கு வேலை தவிர எலக்ட்ரிசிட்டி ஷாக் அடிக்கிறதுக்காக எலக்ட்ரிசிட்டியை பயன்படுத்தக்கூடாது சொல்கிற மாதிரி இருக்குது. நமக்கு எல்லாம் ஒன்றுன்னா எப்படி கரண்ட்டு நமக்கு வாழ்க்கையில் எந்த அளவுக்கு போடுன்றதோ அதே மாதிரி தான் இதெல்லாம் பயன்படுத்தணும். எதுவுமே நமக்கு விஷமாகவோ எவ்வளோக்கே நமக்கு நல்லதும் வரும் கெடுதலும் வரும் பண்ணதாக நம்ம பயன்படுத்தாமல் இருக்க முடியாது. ஃபோர்ஸபிள் டு டூ அக்கஸ்டம் டு டூ டீல் வித் எல்லாத்தையும் செஞ்சு தான் ஆகணும். அந்த சிம்மத்துக்கு முதல்ல எப்போதுமே கொஞ்சம் அகங்காரம் சூரியன் இல்லை. அதனால அந்த கொஞ்சம் அதை கொடுப்பான். ஆனால் அது வர மகம்பூரம் உத்திரம் அல்ல அருமையான கேது சுக்கராச்சாரியார் சூரியன் ஒரே ஒரு பாதம் தான் பாருங்கள். அவர் வீட்டிலே சூரியனுக்கு ஒரு பாதம் தான் கொடுத்துருக்கு. ஸோ இதெல்லாம் வரும்போது கவலைப்பட தேவையில்லை. எல்லா விஷயத்துலேயும் பார்த்து தான் வைக்கிறான். எங்கெங்கே உப்பு போடணும் எங்கே தளிகை சாதிக்கணும் இதெல்லாம் கரெக்டாக பண்ணுற காலபுருஷம். பயப்பட வேண்டாம். அதனால் சிம்மத்துக்கு 8ஆம் வீட்டில் உட்காந்து 7ஆம் வீட்டில் உட்காந்துருக்கான் சனீஸ்வரர் கூட சுக்கராச்சாரியர் ஜீவன கர்மஸ்தானாதிபதி. கடகத்துக்கு தான் அவர் அந்த 11ஆம் வீடு பாதகாதிபதி. அது பாடத்துக்கு அதுக்கு தான் அங்கேயே உட்காந்துக்கிறது கிடையாது யாருமே. சுக்கரனே பாதகம் கிடையாது. சுக்கரன் வீட்டில் சுக்கரன் ஒருவேளை 11ஆம் வீட்டில் உட்காந்தா பாதகம். யார் உட்காந்து அந்த வீட்டில் பாதகமாகும். அந்த வீடு தான் பாதகாதிபதி வீடு. பாதகாதிபதியே யாராக இருந்தாலும் அங்கே ஆகிடுவாங்க. டைரெக்டாக சுக்கரனே ஆகணும் அவசியம் கிடையாது. அது பார்த்தா சுக்கரனே விஷவத்துக்கு 6ஆம் வீடு, துலாத்துக்கு 6ஆம் வீடு, துலா 8ஆம் வீடு புண்ணு மாதிரி விஷகத்து செவ்வாய் 6ஆம் வீடு, மேஷத்துக்கு 8ஆம் இப்படி வரும்போது சனிக்கு 12 12 12 2 12 இப்படி யாரும் இல்லை. அப்படி பார்த்தானா சூரியன் சந்திரன் பக்கத்தில் உட்காந்துருக்காங்களே அமாவாசை ஒன்றாது ஒருத்தர் பார்த்துக்கலையேண்ணா இப்படிலாம் நினைக்கவே கூடாது. ஏன்னா சில விஷயங்கள் மறைமுகமாக வச்சுருப்பாங்க. அதை பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்கிற மாதிரி இருக்கும். வெளித்தோட்டத்துக்கு சூட்சமாக பார்க்கும்போது அப்படி தான் இருக்கும். செத்து போச்சா தான் ஒரு பொண்ணு கர்ப்பவதி ஆக முடியும். அதுக்காக யாரும் செத்து போன அவசியம் கிடையாது. இருந்தாலும் ஆபத்து தான். அந்த பய உணர்ச்சி கொடுப்பா, எல்லாத்தையும் கொடுப்பேன், நல்லா கொடுப்பான், இத்தனையோ இருக்குது. அதனால் விஷயங்கள்லாம் பய உணர்ச்சி கொடுக்குறதுனாலையோ மனதை பயந்து அதறி போகிறதோ இது மாதிரி நடக்கக்கூடுமோ நடப்போ நினைக்கிறது சம்பவங்கள் இதெல்லாம் நமக்கு ஒரு எச்சரிக்கையாக இருக்கிறத தவிர அதுக்காக தடுக்க முடியாது. கொஞ்சம் மன வலிமை உண்டாக்கி சமாளிக்கணும். எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றது எண்ணத்தை கொடுப்பான். அது பிரகாரம் ஃபாலோ பண்ணால் தேவையில்லை அச்சங்கள்லாம் போயிடும். ஸோ சூரியனை பொறுத்த வரைக்கும் சுக்கராச்சாரியார் வீட்டில் 10ஆம் வீட்டில் குருவும் அஷ்டமத்தில் சுக்கரன் உட்காந்துருக்காங்களே, ராகு வேறு அஷ்டமத்தில் உட்காந்துருக்காங்க. பயப்பட வேண்டாம். உங்களுடைய மூளை பயன்படுத்துறதுக்காக தான் சுக்கரனும் புதனும் ஹெல்ப் பண்ணுறாங்க. சுக்கராச்சாரியார் முக்கியமானவர். என்னதான் பூர்வ புண்ணாய் சுக்கரன் குருவாக இருந்தாலும் அவரே 8ஆம் இருக்கார். அவர்கிட்ட படத்தை தான் போடலாம் தவிர பத்திரமா பாதுகாப்புக்கு செவ்வாய் சனியை கொடுத்துருந்தா தான் அந்த பத்திரமா பொருள் இருக்கும். அந்த செவ்வாய் வக்கரமாகி பயணசேன போகத்தில் உட்காந்துரு கடகத்தில் வாங்கி பலமாகி சனீசன் தொடர்பு கொள்கிறார். போதும்.
பூர்வ புண்ணியாதி குரு கரெக்டாக ஜீவனத்தில் உட்கார்ந்துருக்கார் 10ஆம் வீட்டில். அந்த பூர்வ புண்ணியாதி குரு அட்டமத்தில் சுக்கிரனை உட்கார வச்சுட்டு அதே பூர்வ புண்ணியாதி சொல்ல அட்டமாதி சொல்ல குரு 10ஆம் வீட்டில் உட்கார்ந்துருக்கார். மறைவு ஸ்தானத்தில் மாற்றி மாற்றி பண்ணிக்கிறாங்க. 10ஆம் வீடு கேந்திரஸ்தானமாக இருந்தால் சம்மந்தப்பட்டு இருந்தாலும் யோகங்களை கொடுக்குது. அந்த அமைப்பில் இருக்கிற புதன் முக்கியமாக தை மாதத்தினால ஆட்டோமேட்டிக்காக மகரத்தில் உட்காந்துட்டார். 6ஆம் வீட்டில் உட்காந்துருக்கார். எப்போதுமே கடன் வச்சா தான் வியாபாரம் பண்ண முடியும். அப்படியே ரொம்ப அப்படி பணத்தை போடுற வியாபாரம்லாம் கிடையாது. இட் இஸ் நாட் பிஸ்னஸ். இன்வெஸ்ட் பண்ணிட்டான் சம்மந்தப்பட்ட அந்த புதன் 2ஆம் வீடு லாபஸ்தானாதிபதி. அவர் எங்கே உட்காந்துருக்காருன்னா 6ஆம் வீட்டில் உட்காந்துருப்பார், சூரியனோடு இருப்பார். இந்த மாதிரி அமைப்பில் கொடுத்துருக்கும்போது உங்களுடைய சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மறைமுகஸ்தானத்தில் உட்காந்து தொடர்பு கொள்ளக்கூடியதுக்கு ராகு அங்கிருந்து அட்டமத்தில் உட்கார்ந்த ராகு கீழே பார்க்குறார், சூரியனையும் பார்க்குறார், புதனையும் பார்க்குறார். அப்படி ஏதோ கண்களால் ஏதோ விஷயம் போயின்னு இருக்கு, நமக்கு தெரியாது. ஸோ அதே சமயத்தில் அந்த குருவும் சுக்கிரனும் 50-50 ஷேர் பண்ணிக்கிறாங்க, பேலன்ஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு என்ன உங்களுக்கு யோகம் கிடைக்குன்னா எல்லாராலையும் சமத்துவம் கொண்டு உங்களுடைய சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் பேலன்ஸ் பண்ணி வாழ்க்கையில் எப்போதும் நிதானத்தோட சறுக்கி விழாதபடி எப்போதும் உயர்ந்து நிற்பீங்க. அதுதான் அச்சாணி. இது பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த மாதம் தை மாதத்தில் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அமைப்பில் எல்லாம் எதிர்பார்த்ததெல்லாம் கனவாக போகிறது தன்னை போய் நமக்கே பகையாக இருந்தது. இப்போ கனவே இல்லை, பகையும் இல்லை, உறவுகள் கைகூடும். யாரெல்லாம் நமக்கு பகை நினச்சோம்னா அவங்களாம் நண்பனாகிடுவாங்க. நண்பனாக இல்லாட்டாலும் பரவாயில்ல, அவங்களால் எந்த இம்சையும் இருக்காது. நமக்கு சாதகமான முறையில் எதை பண்ணாலும் உங்களுக்கு சாதகமான முறை எல்லாமே அமைஞ்சிடும். இப்படி ஒரு கைகூடி ஒரு மாதம் இனிமேல் தை மாதத்துலேருந்து சித்திரை மாதம் வரைக்கும் வரும். கண்ணு முண்டு சித்திரை மாதம் வரைக்கும் இந்த குரு பயிற்சி வர வரைக்கும் சுக்கிரனும் குருவும் ராசி பரிவர்த்தனை. ஆக அந்த வீரியஸ்தானாதிபதி சுக்கராச்சாரியார் அழகா அவரே வீரியஸ்தானாதிபதி 3ஆம் வீடு சம்பந்தப்பட்டவர் அவரே உட்கார்ந்துட்டு 10ஆம் வீட்டில் உட்கார்ந்துருக்கார். செஞ்சு 8ஆம் வீட்டுக்கு தொடர்பு கொள்ள வச்சு அந்த குருவே பூர்வ புண்ணியாதி ஆக்கி இதெல்லாம் இருக்கும்போது கெடுதல் பண்ண முடியாது, நல்லதே விளையும். மறைமுக எதிரிகள் எல்லாம் காணாமல் போயிடுவாங்க. உங்களுடைய லைஃப்பில் குழி பறித்தவங்கலாம் அட்ரஸே இருக்காது. ஒருவேளை அப்படியே இருந்தாலும் உங்களுக்கு சாதகமான முறையில் வாழ்க்கையில் உங்களுக்கு வழி பண்ணி உங்களை லிஃப்ட் பண்ணுவாங்க. உத்தரமே வீடாகாது. அதனால் வீடு நன்னா இருக்கணும்னா உத்தரம் நன்னா இருக்கணும். அதனால் குரு சுக்கிரனும் நன்னா இருக்காங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை, ஹாப்பியாக இருக்கும், நல்லபடியாக வாழ்க்கை அமையும். அதே சமயத்தில் வாழ்க்கையில் வரக்கூடிய விஷயங்களில் தள்ளி போயிட்டே இருக்கேன்னா முறைப்படி திருமணம் நடக்கும். முறைப்படி திருமணம்னா கம்யூனிட்டி காஸ்ட் வேலையெல்லாம் கிடையாது. முறைப்படி திருமணம்னா சம்பிரதாயம் உங்களுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேயே நடக்கும். குழந்தை குட்டிகள்லாம் வரும், காலம் தள்ளி போகாத இனிமேல் எல்லாம் நடக்கும். வியாபாரம் ஜீவனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பல்நோக்கில் இருக்கும். ஒரே சமயத்தில் 4-5 பிஸ்னஸ், ஒரே சமயத்தில் என்கேஜ்மெண்ட்டு, ஒரே சமயத்தில் குடும்பத்தையும் பார்ப்பீங்க. இத்தனையும் ஒரே சமயத்தில் பண்ணக்கூடிய அளவுக்கு உடம்பு மனசு ஆரோக்கியம் எல்லாம் கைகூடும். இப்படி ஒரு அமைப்பு தான் இந்த சிம்மத்துக்கு இருக்குது. தொடர்ந்து ஏற்றம் சொல்லி வாழ்த்து அமைகிறேன். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, தை மாதம் சொல்லக்கூடிய இந்த மாதத்தில் ஜனவரி பின்பார்ட்டு, பிப்ரவரி ஃபஸ்ட் பார்ட், இந்த மாதத்தில் என்னென்னா உங்களுக்கு என்ன அனுகூலங்கள் அதிகம் கிடைக்கிறது அப்படி பார்த்தோன்னா, சனீஸ்வரர் சுக்கிரனோட உட்காந்துப்பார் கும்பத்தில். கன்னிராசினியர்களுக்கு சனீஸ்வரர் பூர்வ புண்ணியாதிபதி. அவர் 6ஆம் வீட்டில் உட்கார்ந்துருக்கார், சந்தோஷம். கூட யார் உட்காந்து சுக்கராச்சாரியர் உட்காந்துருப்பார். சுக்கராச்சாரியர் பாக்யாதிபதி, தனாதிபதி, குடும்பத்தானாதிபதி, எல்லாமே வாக்குஸ்தானாதிபதி. அவரோட உட்காந்து வியாபாரத்தலத்தில் 6ஆம் வீடு சம்பந்தப்பட்ட இடத்துல உட்கார்ந்துருக்கார். பூர்வ புண்ணியாதி சனீஸ்வரரே 6ஆம் வீட்டு அதிபர், அவரும் கூட இருக்கார். அவரை செவ்வாய் லாபத்தில் உட்கார்ந்த செவ்வாய், கடனில் உட்கார்ந்த செவ்வாய் வக்கரமாகி தன் பாறை செலுத்தி யோகத்தை உண்டாக்குறார்.
அதனால் அந்த புதன் ராசிநாதனே 4ஆம் வீட்டில் உட்கார்ந்து அப்புறம் மகரம் சொல்லக்கூடிய மகர ராசி தை மாதம் மகர ராசியில் சூரியனோட இருந்துடுறாரு. ஸோ இப்படி ஒரு அமைப்பு அமைந்திருக்கு. பூர்வபுண்ண சூரியனும் புதனும் பின்னாடி அந்த 6ஆம் வீட்டில் சுக்கராச்சாரிய சனி உட்கார்ந்துருக்காங்க. இப்படி ஒரு அமைப்பு யோகத்தில் உட்கார்ந்து தொடர்பு கொண்டும்போது மேலே இருக்கிற மீனத்தில் இருக்கிற ராகு தன்னுடைய பார்வையில் மகரத்தில் இருக்கிற சூரியனையும் புதனையும் பார்க்குறாரு. கவலைப்பட தேவையில்லை, எல்லாமே நம்ம நல்லது தான். குருவானவர் உங்களுடைய சம்பந்தப்பட்ட பாக்கியத்தில் உட்கார்ந்துட்டு 9ஆம் வீடு ரிஷபத்தில் உட்கார்ந்துட்டு ரிஷபத்துக்கு சுக்கராச்சாரியார் பாக்யா சுக்கராச்சாரியார் சப்தமத்தில் உட்கார்ந்துருக்கார். சப்தமத்தில் உட்கார்ந்துட்டு ராகு அந்த நேருக்கு தொடர்பு கொள்கிறார். ராசி பரிவர்த்தனை. அதனால் உங்களுடைய பொறுத்த வரைக்கும் கடன் உபாதாரம்னு அடியோடு போயிடும். புதிய முதலீடுகள் வரும். புதிய முதலீடுகள் மட்டுமில்லை, சொத்து பத்துகள் சிரஸ்தாவ ஜங்கமங்கள்லாம் அது முதலீடாகும். பணம் வரும், இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும். பணம் பொருள் காய்க்கும். அப்படியே சின்ன பணத்தை வச்சுருக்குது இல்லை, அது முதலீடு ஆக்கினா டேக்ஸ் எக்ஸம்ஷன் கிடைக்கும். இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். அதனால் புதிய முதலீடாளர்கள் நிறைய வருவாங்க. நிறைய பார்ட்னர் துணை சேருவாங்க. வியாபாரத்தில் உள்நாடு வெளிநாடு எல்லா நாடும் போகும். நம் நாட்டில் ஏர்னிங் ரொம்ப குறைச்சல் தான். ஆனால் வெளிநாட்டில் போய் இன்கம் ஏர்ன் பண்ணக்கூடிய அளவுக்கு எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் அங்கே வச்சுப்பாங்க. நமக்கு இங்கே பணம் பொருள் இருக்கும். சொத்து பத்துக்களை நிறையும். புரியுதுங்களா? சொத்து பத்துகள் நிறையும். அதனால் ஜீவனாம்சங்களில் நல்ல விருத்தியாகும். தனிப்பட்டவரில் ஜீவனங்கள் பெற்றவங்க கூட நிறைய துணை ஜீவனங்கள்லாம் இருக்குது. அதாவது சிறு முதலீடுகாரர்கள்லாம் இருக்குல்ல, சிறு குறு தொழில்கள்லாம், சிறு குறு தொழில், குடிசை தொழில்கள் இப்படிலாம் நம்ம ஊரில் இருக்கு பாருங்கண்ணே. நேரடியாக பணம் போட்டு இன்வெஸ்ட் பண்ண மால் மாதிரி வைக்கிறதுக்கு யாருக்காவது தைரியம் இருக்கா பாருங்கள். துணிச்சல், தைரியம், இன்னும் எல்லாம் தைரியம் வந்துடும். எல்லாத்துலேயும் எப்படி நெட்வொர்க் வந்ததுனால நமக்கு பொறுத்த வரைக்கும் என்னென்ன இதெல்லாம் வரணுமோ அத்தனையும் புரிஞ்சுட்டு எங்கே தேவை வேணும், என்ன மாதிரி தேவை பொருட்கள் தேவை, எப்படிலாம் பண்ணால் நல்லாயிருக்கு, எது அட்ராக்ஷன், மாடர்ன் டெக்னாலஜி என்னென்ன எதிர்பார்ப்பாங்க, கலாச்சார சம்மந்தப்பட்ட விஷயங்கள் என்னென்ன, அது தகுந்த மாதிரி எப்படிலாம் பண்ணணும், எல்லாத்துலேயுமே கைவந்த கலை நம் நாடு தான். வியாபாரிகள் நுணுக்கம் தெரிஞ்சவங்க எல்லாமே. அவங்களுக்கு என்னென்னா இன்டியூஸ்மெண்ட் ஊக்குவிக்கிறதுக்கு யாரும் இல்லை. பணம் போட்டு லாஸ் ஆகிட்டு என்ன பண்ணுறது, நெகட்டிவ் எஃபெக்ட்டு. பணம் போடாமல் எப்படி பண்ணலாம், அதுதான் இந்த லைசன் ஒர்க். இத்தனை தெரிஞ்சவங்க எப்படிலாம் பண்ணணும் இந்த நுணுக்கங்கள்லாம் தெரிஞ்சாலும் நல்லா வியாபாரம் பண்ணுவாங்க. விளைபொருள்களில் நன்னா விளையும். டோன்ட் பிலீவ் கவர்மெண்ட், அதுக்கு மேலே சொல்கிறதில்ல. உங்களுள்ள ஒத்துமை இருக்கணும், அவ்வளோதான். வியாபாரிகளுள்ள ஒத்துமை இருந்து எப்படிலாம் பண்ணணும்னா நல்லா வியாபாரம் கூட்டு பெருகும். யாரையோ நம்பி எதையோ பண்ணிங்கன்னா வியாபாரம் இருக்காது. அதனால் எப்படி வெளிநாட்டுக்காரன் வந்து பண்ணுறாங்க, அவனுக்கு இத்தனை ஒன்றுமே கிடையாது. எப்படி பண்ணுறாங்க, மேன் போகும்போது கொண்டு இங்கேருந்து எல்லாம் போகிறீங்களே, டெக்னிக்கல் நாள் அந்த அறிவெல்லாம் இங்கேருந்து கொண்டு போய் பண்ணுறாங்களே, மூலப்பொருளை இங்கேருந்து தான் போகுது. அவங்களாம் எப்படி பண்ணுறாங்க, எப்படி பண்ண முடியுது? அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதனால் உங்களுக்குள்ள ஒத்துமை இருந்தால் போதும். ஓரளவுக்கு டிஸ்ட்ரிக்ட் லெவலு, அடுத்த டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஸ்டேட் லெவல் அப்படி பண்ணால் கூட போதுமே. உங்களுக்கு எல்லாருக்குமே விளம்பரம் நிறைய வந்திருக்கு, அருமையாக இருக்குது. எப்படியெல்லாம் பண்ணால் விளம்பரம், எப்படி பேக்கேஜ் இண்டஸ்ட்ரி, இப்படி என்னென்ன உண்டு, எது தகுந்த என்னெல்லாம் பண்ணலாம் வியாபாரம், அத்தனையும் இருக்குது. இதுதான் வியாபாரம் இல்லை, அவ்வளோ இருக்குது. அதனால் புதிய முதலீடுகள், புதிய வர்த்தக ஸ்தானங்கள் எல்லாமே விருத்தியாகும். இது வரைக்கும் நஷ்டத்தில் அடைஞ்சதெல்லாம் மறுபடியும் துளிர்விட்டு வியாபாரத்தரம் மறுபடியும் விஸ்தாரமாக ஆகலாம். அந்த அளவுக்கு மனப்பான்மை நல்லது. சோர்சஸ் ஆஃப் இன்கம், பிஸ்னஸ் அசோசியேஷன் எல்லாம் நல்ல விருத்தியாகும். அதனால் குடும்ப விருத்தியாகும். குடும்பத்தில் அதிக ஈடுபாடு இருக்க முடியாது. ஏன்னா ஜீவனத்திலேயே புத்தி போயிட்டுருக்கும் குடும்பம் கவனிக்கிறது. அதனால் இனிமேல் குடும்பத்தை கவனிக்கணும், ஜீவனம் ஓனத்துக்காக அது பார்ட்னர் சைட் பிஸ்னஸ் சொல்கிறாங்களே பண்ணாங்களே, அது சிறு குறு தொழில்கள்லாம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். அதெல்லாம் வந்து கண்ணிக்கு நிறைய இப்போ அட்வான்டேஜ் நிறைய இருக்குது. அது இப்போ குரு சுக்கரன் 50 அந்த ஷேர் பண்ணிக்கிறாங்க. ராசி பருவத்தினால நிறைய வரும். உயராசிக்காரர்களுக்கு குருவும் முக்கியம், சுக்கராச்சாரியம் அதோட முக்கியம். ஏன்னா வெறும் சம்பாதிச்சு என்ன பண்ணுறது, பொட்டியாக பார்த்து தரந்தாந்து இருக்கா பார்த்து ஒரு வயது இல்லை. தங்க நகையில் போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்களே, தங்கம் நிறைய வாங்கி வச்சுப்பானா, ஜீரோ. ஸோ இதெல்லாம் நிறைய முதலீடு வந்து விருத்திக்கு வரணும். எது பண்ணால் எது வியாபாரம் இருக்குது, எது ஜனங்கள் எதிர்பார்க்குறாங்க, அந்த உலக அறிவு ஞானம் வந்துருத்தினாலே போதும் உங்களுக்கு. அது அந்த மாதிரி நாட்களை சேர்த்து வச்சு நிறைய வியாபாரம் பண்ணலாம். கொஞ்சம் டைம் எலிமெண்ட்டு கொஞ்சம் பார்க்கணும். கொஞ்சம் மெத்தனமாக வந்துட்டு லூஸ் பண்ணுறீங்க. ஸோ இதெல்லாம் இருக்கும்போது அரசாங்கம் ஒத்துழைக்கணும்.
நமக்கு தெரியும், எப்படி அரசாங்கத்துக்கு தெரியும். கூடுமான வரைக்கும் வெளிவட்டாரத்தில் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த காலம் அமைஞ்சு போச்சு போகுது. அதனால் இந்த கன்னி பொறுத்த வரைக்கும் உங்களை உலக அளவுக்கு பாராட்டத்தக்க அளவுக்கு உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வெளிநாட்டில் அதிகமாகும். இங்கே எந்த அளவுக்கு நாட்டில் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லா இண்டஸ்ட்ரியிலும் இவங்க தான் கை வாங்கும். கைடன்ஸ் பேங்கிங் செக்டாரில் பொறுத்த வரைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் ஏதோ டெபாசிட்டு போடுவாங்க, என்னத்தை நம்பி கடன் கொடுப்பாங்க, போவாங்க, ஏன்னா தானோன்னு இருக்கும். அது கிடையாது. காலத்தை பயிற்சை வளமிக்க வாய் சொல்கிற சவுண்டுக்கு தகுந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ணி அது தகுந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ணுற அளவுக்கு பேங்க்கில் இல்லாட்டாலும் தனிப்பட்ட முறையில் இவங்க ஏதாவது பண்ணி சம்பாதிக்கலாம். ஸோ இதெல்லாம் நிறைய விஷயங்கள்லாம் நமக்கு தொடர்புடையதெல்லாம் அவங்களுக்கு எப்படி ஆக்கிக்கணுன்ற ஒரு ஐடியா அறிவு உற்பத்தி ஆகும். ஸோ இதெல்லாம் இதுக்குன்னா வெறும்னா வேலைக்கு போய் சம்பாதிக்கிறது வேலையில்லை. ஜீவனத்தை அந்த சம்பளத்தை வாங்கிட்டு இப்படி தான் கொடுத்து நடத்தணும்னு ஒரு முறை இருந்துக்காகண்டு ஜீவனமே பிரதானமாக இருக்கணுன்றதுக்கு அப்படியும் போகக்கூடாது. அப்படி போனால் குடும்பம் போயிடும். அது பேலன்ஸ் பண்ணுற அளவுக்கு 4 சோர்ஸ் ஆஃப் இன்கம் 4 இடத்துல வரும்படி உங்களுக்கு முதலீடுகள் வைக்கணும், ஜீவனம் சம்பாதிக்கணும், முதலீடு சம்பாதிக்கணும். அப்படிலாம் பண்ணும்போது இந்த வகையில் எல்லாமே அதுவும் ஆர்டிஸ்ட் நம்ம நாட்டில் ஜாஸ்தி. ஆர்டிஸ்ட்டு கொஞ்சம் இல்லை, பல்கலை அத்தனை சனாதன தர்மத்தில் நமக்கு ஆர்டிஸ்ட் இல்லைன்னா ஒன்றும் முடியாது. இத்தனை இருக்குது நமக்கு. வழிபாடு தலைமை நம்மள் தான். இத்தனை விஷயங்கள் எல்லா விஷயத்திலும் நமக்கு பூர்ணம் நிறைந்த நாடு. நமக்கு வழிதொகை தெரியல, இன்னுமே வழிதொகை தெரியும். அந்த அளவுக்கு எல்லாருக்கும் அறிவு நல்லா ஒர்க் பண்ணி கொடுவோம். இந்த மாதிரி டீம் ஒர்க்கை நிறைய பண்ணுறாங்க. பின்னாடி புதன் சுக்கரனோடு சேருவார். சுக்கரன் அதிசவத்தை சனீஸ்வரர் புதன் 3 கும்பத்தில் மாதகத்தில் போடுவாங்க. தை மாதங்களில் நல்லாவே இருக்கும். ஆனால் பின்னாடி மாசி பங்குனி இன்னும் நல்லா இருக்கும். ஸோ முதலீடு போட்டால் உடனே பருத்தி புடவையாக காய்க்குன்னு சொல்கிற மாதிரி இப்போயே ஆரம்பித்தாச்சு. இந்த மாதம் பயன்படுத்தி ஆரம்பித்தேன்னா அப்படி ஏப்ரல் மே வரைக்கும் போகலாம். ஏப்ரல் மே வரை கண்டினியூவாக நிறைய போகும். குரு பயிற்சி வரைக்கும் நல்ல பிரமாதமாக இருக்கும். ஒரு பிரச்சனையும் இல்லை, அவ்வளோ அருமையாக இருக்கும். அதனால் அந்தந்த இடத்துல காலத்தில் எல்லாம் படிப்பு தடை இருக்காது. கல்வி விஞ்ஞானம் வரும். எப்போ தொழில் சார்ந்த படிப்பு தான் இருக்கும். இப்போ கலை சார்ந்த படிப்பு அதிகமாகும். அது ஸ்போர்ட்ஸு கலை என்னென்ன இருக்குது, ஆர்டிஸ்ட்டு தன்ன மாதிரி வித்தைகள் நல்லா இருக்கும். சங்கீதம் நாடகம் நடிச்சு குறுஞ்சீர் படம் சினிமா அதெல்லாம் எல்லா விஷயத்துலையும் அதிகமாக பணம் சார்ந்து தொழில் சார்ந்து வித்தைகள் சார்ந்து ரசனைகள் சார்ந்து நன்னாவே அமையக்கூடிய பாக்கியத்தை எல்லாரும் கிடைச்சிருக்கனால ஆயுசாரம் ஐஸ்வரி நன்னா இருக்குது. அதற்கு இன்னும் அந்த உடம்பு வியாதி நோய் இதெல்லாம் ஒன்றும் பாதிக்காது. நல்லா நல்ல சாப்பாடு நல்ல உணவு நல்ல போகமான வாழ்க்கையை இந்த குரு சுக்கரன் தொடர்புனால கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை கிடைச்சிருக்கு. நீண்ட ஆயுள் சொல்லி வாழ்த்தி அமைகிறேன்.